நாளைய முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் நமது ஆட்சி மலர்ந்து தாய்மார்கள் அனைவரது கையிலும் மாதம் 2000 ரூபாய் உங்கள் அக்கௌண்டில் வந்து சேர்ந்திட, அது போதாது என கருணை தொகையாக ஆட்சிக்கு வந்தவுடனே 10,000 ரூபாய் உங்கள் கையில் வந்து சேர்ந்திட, அதே போல மாதம் வருடத்திற்கு 3 சிலிண்டர்கள் இலவசமாக நீங்கள் பெற்றிட, இது போல எண்ணற்ற திட்டங்கள். ஒவ்வொரு முறையும் பொங்கல் தொகுப்பிலே 1000 ரூபாய் கட்டாயம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் தொகுப்பு கரும்பு, பச்சரிசி, வெல்லம் இது கொடுக்கும் போது 1000 ரூபாயும் ஒவ்வொரு வருடமும் உங்கள் கையில் வந்து சேர்ந்திட, இது போல எண்ணற்ற திட்டங்கள். அதே போல கல்வி கடன் ரத்து செய்திட, உங்கள் குடும்பத்தில் யாராவது கல்வி கடன் பட்டிருந்தால் ரத்து செய்திட, அதே போல உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் இலவச கல்வி பெற்றிட, வீடுகள் இல்லாதவர்களுக்கு கான்கிரீட் வீடு மோடிஜி முன்ன கொடுத்தாரு பாத்தீங்களா, அனைவருக்கும் வீடு 2,10,000 ரூபாய், 2,70,000 ரூபாய். அது போல எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தவொடனே இதான் இரட்டை என்ஜின் சொன்னேன் இல்லைங்களா, அது என்னன்னா, முன்ன வந்து பாத்தீங்கன்னா நீங்க இடம் இருக்கும், வீடு வந்து மாநிலத்தில் மோடிஜி வீடுன்னு சொல்லுவாங்க, மோடி வீடு திட்டம் சொல்லிட்டு. ஆனா இங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. இப்ப எப்படின்னா எடப்பாடியார் ஆட்சி வந்தவொடனே தேசிய ஜனநாயக கூட்டணி இடத்தோட வீடு, கான்கிரீட் வீடு இலவசம், இடமும் இலவசம், அது மேல இருக்கிற வீடும் கான்கிரீட் வீடு. உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு வீடு இலவசமா இருக்கும், வீடு இல்லாதவங்களுக்கு. இதெல்லாம் ஒரு அருமையான திட்டம். இதெல்லாம் உங்க கையில வந்து சேரணும்னா இந்த திட்டத்தெல்லாம் நீங்க தயவு செஞ்சு ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க. நாங்களும் தெருமுனை பிரச்சாரம் பண்ணி எல்லாருக்கும் சொல்றோம். பெண்கள் நீங்கள் வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் போய் சேரும். அதே போல இந்த ஆட்சியில இப்ப இருக்கிற அவலங்கள், சின்ன பசங்கள்லாம் கூட கஞ்சா அடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. பெரியவங்க கடை தெருவுக்கு மதுபானம். இப்போ வந்து 500 கடை மூடுறாங்க. 500 கடை மூடுற மாதிரி மூடி என்ன பண்ணாங்க, பார் திறந்துட்டாங்க. அந்த பக்கம் காட்டினாமட்டி முருகர் கோவில் ரோட்ல பாத்தீங்கன்னா பார் ரெடியாக நிற்குது. இது போல எல்லா ஊர்லயும் வந்து பார் திறந்துட்டாங்க. அப்புறம் நம்மளால வந்து யாருன்னா ஆள் இல்லைன்னா போய் பார்லாம் தேடி கண்டுபிடிச்சி கூட்டின்னு வரணும். அந்த மாதிரி நிலைமை. புத்தகம்லாம் வந்து ஒயின் ஷாப்ல கொடுத்துட்டு வர ஜனங்களை வந்து அடிஷன் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம கனிமொழி அம்மா எங்க இருக்காங்க, அவங்க எல்லாரோட வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு அளித்து பெரும்பாலான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கும் போது நன்றி வணக்கம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். உண்மையாவே திமுக எழுத்துக்கு விளக்கம் தெரியுங்களா? திருட்டு முத்திகள் கருணாநிதி என்ற கருத்தில் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இங்க இருக்கவர்கள் வயது மூத்தவர்கள், உங்களுக்கு தெரியும். பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆனது அப்புறம் 1.5 ஆண்டு காலம் இருந்தார். உடல்நிலை குறைபாடாக மரணமடைந்தார். அதன் பிறகு எம்ஜிஆர் அவருக்கு முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று மக்களும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் அவர் பேரெல்லாம் எம்ஜிஆர் அவர்களும் உரைத்தார். என்னை விட வயது மூத்தவர் கலைஞர் அண்ணா அவர்கள் ஆனு சொல்லிய பொழுதும் எம்ஜிஆரால் போட்டப்பட்டுதான் முதலமைச்சர் என்று கருணாநிதி என்று வந்தவர். அந்த மு.க. என்பது கலைஞருடைய அப்பா பெயரும் முத்தியலும் கலைஞர் இந்த மு.க. இந்த திருட்டு முத்தியல் கருணாநிதி கட்சியை தான் இன்றைய கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மை. மக்களை கேடயமாக வைத்துக் கொண்டு ஆட்சி செய்பவன் தலைவன் அல்ல. 2 பேர் கலாச்சாரம் குடிச்சு இறந்தாங்க. அந்த இறந்தவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுத்தாரு நம்ம முதல்வர் அவர்கள். அதே வந்து ஒரு விபத்து நடந்து எதிர்பாராத விதமா இறந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய், குடிச்சு சேர்த்தா 10 லட்சம் ரூபாய். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த விதி வந்து பரபரப்பா போச்சு. நல்லா இருக்கிற குடும்பத்துல எல்லாம் மனைவிமார்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, நீ எதுக்கு இருக்கிற, நீ குடிச்சு சேர்த்தா 10 லட்சம் வரும். உண்மை இது. அந்த அளவுக்கு ஒரு காலகட்டத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. கலாச்சாரம் குடிச்சு சேர்த்தா 10 லட்சம் ரூபாய், கலாச்சாரம் காய்ச்சலுக்கு பாதுகாப்பு. அப்படிதான் இந்த கடந்த 4.5 ஆண்டு ஆட்சி, 5வது ஆண்டு இப்ப தொடங்க போத ஆட்சி இப்படிதான் போயிட்டு இருக்குது. கலாச்சாரம் அது வந்து பரபரப்பாவே போச்சு. அதாவது அது தப்பி தவறி மீண்டு வந்த குடிமகன்களை பார்த்து அவங்க மனைவிமார்கள் சொன்னது, உங்க கூட ஒரே ரீசத்தை தொலைஞ்சிருக்கலாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த கொடுங்கோல் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இது அதை விட கொடுமையும் கொடுமை. பிள்ளைங்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லை. காலேஜ் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு
பாதுகாப்பு இல்ல. பசங்க பேக்ல பேனா இருக்குதா பென்சில் இருக்கான்னு தெரியாது. கம்பல்சரி கஞ்சா இல்லாத பிள்ளைங்கள பாக்குறதுக்கு இல்ல. இதை விட கொடுமை கிருஷ்ணன்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். நம்ம பெங்களூர் ரோட்ல ஒரு பையன் கஞ்சா அடிச்சுட்டு, கிராமத்தை பகுதியை சேர்ந்த ஒரு பையன் கஞ்சா அடிச்சுட்டு பஸ்ல ஏறி அவ்வளவு கலாட்டா பார்த்தான் நம்ம கிருஷ்ணகிரில. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேடியம் சைடா இருக்கட்டும், மலை பகுதியா இருக்கட்டும், அவ்வளவு பசங்க கஞ்சா அடிச்சுட்டு, சின்ன பசங்க கஞ்சா அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அளவுக்கு அதிகமான கஞ்சா நம்ம கிருஷ்ணகிரி நகர்ல நடமாடிட்டு இருக்கு. அது அந்த திமுகவை சார்ந்த நபரே தான் இது ஏஜெண்டா எடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பள்ளி மாணவர்கள் பாலியல் பலாத்காரம் அளவுக்கு அதிகமா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எல்லாமே நம்ம ஒரு முடிவுரை கட்டணும்னா, இந்த திருட திமுகவை நம்ம வெளியே துரத்தை தாண்டி நம்மளால என்ன பண்ண முடியாது. இருந்தது. ஆனா இன்னைக்கு என் சகோதரிகளா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் மயங்க மாட்டாங்க. ஏன்னா அன்னார் எடப்பாடி தலைமையில் அமைதி பாருங்க ஒரு ஆட்சி 2026 ஆட்சி அருமையான ஆட்சியாக நமக்கான ஆட்சியா இருக்கும். அண்ணா சொன்னாரு பாருங்க, அருமையான ஒரு திட்டம். நான் ஆட்சி ஏற்ற உடனே கருணை தொகை ஒவ்வொரு குடும்பத்துக்கு 10,000 சொந்த செய்வாரு சொல்றத மட்டும்தான் அவரு செய்யறத மட்டும்தான் அவர் சொல்ல போறாரு. அந்த மாதிரி நம்ம இந்த நடக்கிற ஒவ்வொரு கொடுமைக்கும் முடிவுரை கட்டணும்னா, வருகின்ற 2026 தேர்தலில் எடப்பாடி அண்ணாவுக்கு நம்ம வாக்களிக்கணும். நம்ம என்ஐஏ கூட்டணி கட்சிக்கு வாக்களிக்கணும்னு சொல்றோம். நகராட்சியில நானும் ஒவ்வொரு பகுதியும் இப்ப ஒரு வாரமா பேசிட்டு இருக்கேன். எங்கேயாவது ஒரு நல்ல லைட் வெளிச்சிருக்குதா? லைட் நம்ம தான் லைட் போட்டுதான் நம்ம நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இது நகராட்சியில இருட்டாச்சு, அவ்வளவு இருட்டு. பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்தாங்க. அது ஏதாவது பாதாள சாக்கடை சரிபர செஞ்சிருக்காங்களா? ஆனா வரி மட்டும் ஊருக்கு முன்னாடி வரி வசூல் வாங்குவாங்க. ஏதாவது ஒரு ரோடு நோண்டி விடுறாங்க, மறுபடியும் அந்த ரோடு பழைய மாதிரி போட்டு விடுறாங்களா? அந்த ரோடு போட்டு விடுறதில்ல. டிச்சி நோண்டுறாங்க, அந்த கல்லெல்லாம் தூக்குறாங்க, மறுபடியும் அந்த கல்லும் போடுறதில்ல. அது என்னதான் நகராட்சியில வேலை செய்யறாங்கன்னு தெரியல. அவங்களுக்குள்ள அருமையா சண்டை வேணா போட்டுக்கலாம். அவங்கள தூக்கலாமா, இவங்க தூக்கலாமா, அவங்க கிட்ட கமிஷன் வாங்கலாமா? ஒரு பில்டிங் இந்த நகராட்சியில ஒரு செங்கல் வச்சு கட்டுறதுக்கு இல்ல, ஒரு குழி தோட்டத்துக்கு இல்ல, உடனே கமிஷனுக்கு போயிட்டு நகரத்துல இருக்கிற திமுக திருத்த திராவிட அது பொருத்தமான பேரு உடனே போய் அந்த கமிஷன் நிக்கிறாங்க. ஏதாவது அவங்க கமிஷன் கொடுக்காம ஒரு கடையோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணா, எப்பதான் எனக்கு கமிஷன் கொடுக்க அப்படி ஓபன் பண்ணு போய் நைட்டு பேரம் பேசுறாங்க. அந்த பேரம் பேச தெரிஞ்ச உங்களுக்கு இந்த நகராட்சிக்கு ஏதாவது பண்ணணும் இது வரைக்கும் தோணி இருக்கா? மணி 3 மணிக்கெல்லாம் பக்கத்துல இருக்கிற கிராமத்து ஆட்கள் அத்தனை பேர் விவசாய விளை பொருட்கள் அத்தனை கொண்டு இங்கதான் சேல்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு வசதி இருக்கா? இல்ல ஒரு பாத்ரூம் வசதி இருக்கா? என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க? முதல்ல அந்த நகராட்சி சுத்தி அந்த ரவுண்டான சுத்தி ஏதாவது நல்ல லைட் வெளிச்சிருக்கா? முதல்ல பாருங்க, ஒரு லைட் வெளிச்ச கூட ஒரு 10 மணிக்கு மேல போனா அப்படி எந்த பகுதியில தூந்தாலும் இருட்டு. பகலே சைன் பறிப்பு, வண்டி வீட்டு முன்னாடி நிறுத்துறதுக்கு வண்டி நிறுத்த கூட எனக்கு பயமா இருக்குது. அந்த வண்டி கேமரா இருந்தாலும் அந்த வண்டி காணப்படும். அதை விட சிசிடிவி நாங்க வந்த உடனே சிசிடிவி பொருத்தணும்னு சொன்னாங்க. எங்க சிசிடிவி பொருத்தனாங்க? அவரால் தாங்க முடியல. எப்பயுமே குடும்பம் சரியில்லைன்னு ஒரு பொம்பளை வெளியே போய் சொன்னா அப்ப கண்டிப்பா அந்த குடும்பம் சரியில்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா எந்த பொம்பளை தன் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இவன் எந்த அளவுக்கு கேடுகட்ட ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்திருந்தால் அந்த இதை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் எங்க வருத்தப்படுற அளவுக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கோம். நாங்க காசு சம்பாதிக்க வரல, நாங்க வேலைக்கு பண்ணி 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம். ஆனா ஏதாவது மக்களுக்கு நல்லது பண்ணணும் தான் நான் கவுன்சிலர் ஆனேன். ஏன்டா ஆனன்னு சொல்லி நீங்க வருத்தப்படுறேன்னு சொல்லி அவ்வளவு மனம் வருத்தப்படுறேன். காரணம் என்னன்னா, வர காசெல்லாம் எப்படி பங்கு போல எங்களுக்குள்ள பங்கெல்லாம் கிடையாதுங்க. ஒரு படத்துல சொன்ன மாதிரி நான் மேல போடுறேன், உனக்கு எவ்வளவு நீ மேல எடுத்துட்டு கீழே கொடுன்னு கேட்கிற மாதிரி மேல போடுவாங்க. மேல இதை எடுக்க முடியாது, கீழே தான் வரும். அப்ப எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் திமுக அரசு அழகா செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். என்னன்னா மேல பண்ற கதை தான். ஆனா மேல நமக்கு எது வரும்? போய் சிங்கப்பூரும் துபாயிலும் போயிட்டு என்ன சொல்றாரு, நான் தொழிலை எடுத்துட்டு வரேன். எல்லா தொழிலும் நம்ம மாநிலத்துக்கு எந்த தொழிலும் வரல. வந்த தொழில்குள்ள எங்க இருக்குன்னா ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் மட்டும்தான் தொழில்துறை போயிருக்க தவிர நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் எந்த தொழிலும் வரல. எப்பயோ அண்ணா எடப்பாடி ஆட்சியில் இருந்ததுனால தான் மெடிக்கல் காலேஜாவது நம்ம கிருஷ்ணகிரி பேர் சொல்ற அளவுக்கு வந்துச்சு. இன்னைக்கு அந்த மெடிக்கல் காலேஜ் கூட ஆல்ரெடி நம்ம கிருஷ்ணகிரிக்கு எந்த பெரிய அளவில் அவங்க திட்டங்கள் கொடுக்கல. இந்த மெடிக்கல் காலேஜ் இல்லாம இருந்தது ஒண்ணு இல்ல. கிருஷ்ணகிரியில மைய பகுதியில் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஏதாவது ஒரு நைட்ல ஆத்திரம் அர்ஜென்ட் போனா அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா? ஏதாவது டாக்டர் இருக்காங்களா? எங்க எல்லாத்தையும் கொண்டு
சொல்லி நாங்க போராட்டம் பண்ணோம். ஆனா எந்த ஒரு நல்ல விஷயமும் இது வரைக்கும் கொண்டாடல. நாம இதுக்கு மேல வரலன்னு சொல்றதை விட நாம இந்த ஆட்சியை மாத்தினா மட்டும்தான் நமக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். வருகின்ற 2026 தேர்தல் நமக்கான தேர்தலாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி.